அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உருவத்தில் வருபவர்களையும் அரசாங்கத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்னை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்தில் அவங்கள சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில் நினைத்தாங்கன்னா அது நடக்காது. தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒரு சார்ப பணியை மட்டும் என்டிஏவால வெற்றி பெற்றவங்க, என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்றவங்க ஒரு சார்பை மட்டும் போய் சிஎம் சந்திச்சுட்டு வந்தது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி நான் பார்த்து யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்தில் அவங்கள சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். காங்கிரஸ் பத்தி மற்ற கட்சிகள் எல்லாமே அன்கண்டிஷன் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. எப்ப இருந்தாலும் அவங்க வித்ரா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. எந்த விதமான முடிவுமே அப்படி நான் பார்க்கல. ஒன்னு தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில் நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமாக தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கிவிட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கிவிட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில் வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை.